பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ வருத்தம் பசிதாகம் மன துயரமங்கி இல்லை வருத்தம் பசிதாகம் மன துயரமங்கி இல்லை விண் கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் விண் கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியின் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியின் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ ஊட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரம சுகம் காண்பேன் பரதீசம் அதில் சேர்வேன் பரசுகம் காண்பேன் பரந்தீசம் அதில் சேர்வேன் ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே
நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக ஸ்திரப்படுத்தி அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. Psalms 24. We'll read the scripture in English. The earth is the Lord's, and the fullness thereof, the world, and they that dwell therein. For he hath founded it upon the seas, and established it upon the floods. Who shall ascend into the hill of the Lord, or who shall stand in his holy place? He that hath clean hands and a pure heart, who hath not lifted up his soul unto vanity, nor sworn deceitfully, he shall receive the blessings from the Lord, and righteousness from the God of his salvation. This is the generation of them that seek him, that seek thy face, O Jacob. Lift up your heads, O ye gates, and be ye lift up, everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. Lift up your heads, O ye gates, even lift up them, ye everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord host, he is the King of glory. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த ஜெப வேளையில் நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். கிருபையும் மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் சுவாமி.
இந்த சிறிய ஜெப கூடுகையில் என் தேவன் இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுக்கு நல்வார்த்தை தருவீராக. இந்த ஜெப கூடுகையில் ஆண்டவரை எங்களுக்கென்று மன்னாவை கொடுத்து எங்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜெப கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட இந்த 24வது சங்கீத பகுதியில் ஒரு சில விசேஷமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி வசனம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை மிக விசேஷமான வார்த்தை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும், அல்லது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தால் அதற்கான பதில் இங்கே இருக்கிறது. கைகளில் சுத்தம், சுத்த கைகள், சுத்தமான காரியங்கள், கைகளிலே சுத்தமான செய்கிற செய்கை சுத்தமாக இருக்க வேண்டும். செய்கிற தொழிலிலே நீதி, நேர்மை, நியாயம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை இருக்கிறதை நாம் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. மாத்திரமல்ல, இருதயத்தில் மாசு, இருதயத்தில் அழுக்கான சிந்தைகள் இல்லாமல் பரிசுத்தமாக வாழுகிற ஒரு சூழல். ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல், மாயையான காரியங்கள். இன்றைக்கு நாம் ஏராளமான அநியாயங்களை, அக்கிரமங்களை தொடர்ந்து பத்திரிகை வாயிலாகவும் இன்னும் பிற தொலைக்காட்சிகள் மூலமாகவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் பத்திரிகையை திருப்பி பார்த்தால் எல்லா தரப்பிலிருந்தும் இந்த அநியாயமான செய்திகள், அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள் என்ற இந்த செய்தியே பெரும்பாலும் முழு பத்திரிகையும் அதுதான் ஆக்கிரமித்திருக்கிறது. அனுதினமும் இதுதான் ரொம்ப வேதனை. எல்லா நாட்களிலும் இந்த செய்திகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. மாத்திரமல்ல, செய்கை ஒருவர், இப்போ நாம் இங்கே வசனம் ரொம்ப அழகாக கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத அல்லது இருதயத்தில் பரிசுத்தம், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல், வேஷத்திற்கு ஒப்பு கொடாமல், நாம் கபடாய், அநியாயமாய், மேம்போக்காய் நாம் ஆணையிடாம, யாரெல்லாம் இந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும் என்ற ஒரு உண்மையான செய்தியை இன்றைக்கு வேதம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கபடு, பொய், மாயை, சுத்தமில்லாமை, இருதயம் சுத்தமில்லாத சூழ்நிலைகள், இவைகள் உலகத்தில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற ஒரு அநியாயம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இவை இருப்பதை நாம் தொடர்ந்து கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து
ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளில். ஆகவே தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். கபடாய், மாயையாய், பொய்யாய் ஆணையிடாமே. ஒரு விஷயத்தை நிதானித்து நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒவ்வொரு செய்கையிலும் இருக்க வேண்டும். அது நாம் செய்கிற கையின் பிரயாசங்களாக இருந்தாலும் அதிலே ஒரு உத்தமம் இருக்க வேண்டும், அதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இருதய சுத்தம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒருத்தரோட பேசுகிற பொழுது, முகத்து நேரடியாக ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அவர் விலகி இருந்தால் அவரை குறித்த நம்முடைய கணிப்பு எப்படி இருக்கிறது என்ற காரியத்தை கூட நாம் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு இரட்டை வேஷம் போடுகிற மனுஷர்கள் இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் நேரில் பார்க்கும் பொழுது ஒரு விதமான நட்பு பாராட்டுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே அவர் விலகி இருக்கும் பொழுது அல்லது அவரை குறித்து இன்னொருவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவரை மிக மட்டமாக பேசுகிற ஒரு மனநிலை, அந்த இரட்டை வேடம் தன்மைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையில்லாத சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு விதமான வித்தியாசத்தோடு செயல்படுகிற ஒரு காரியங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறது. நம்முடைய ஆத்மா என்பது மிக விசேஷமானது. அது ஆண்டவருக்கு மிக பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் மரித்தால் இது நம்முடைய உடம்பு 3 வகையாக அது பிரிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த சரீரம் இப்பொழுது நம்முடைய உடம்பு, நம்ம பார்க்கிற இந்த சரீரம் நம்முடைய உயிர் மற்றும் ஆன்மா என்பது அதை நாம் பார்ப்பதில்லை, காண்பதில்லை. ஆனால் அவைகள் இருந்தால்தான் இந்த உயிருக்கே மதிப்பு, இந்த உடம்புக்கே மதிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற நாம் ஒருவேளை இந்த பூமியில் நாம் மரித்து போகலாம். மரித்து போனால் இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதை தான் ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை மனிதனுக்கு சொல்லுகிறதை, ஒரு சாபமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த காரியத்தை ஆண்டவர் மனிதனை பூமியின் மண்ணினாலே புழுதியிலிருந்து எடுத்து அவனை வணைந்து தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் செலுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சுவாசம் நமக்குள் வந்ததனாலே தான் நமக்குள் உயிர் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உயிரும் இந்த ஆன்மாவும் ஆண்டவருக்கு என்று திரும்ப போக வேண்டும். அது அவருடைய கரங்களுக்கு போக வேண்டும். இந்த ஆன்மாவுக்கு தான் மரித்த பிறகு அது மரிப்பதே இல்லை, ஆன்மா மரிப்பதே இல்லை. அதற்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் இன்னும் கடைசி காலத்தில் பரலோகம், நரகம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த நரகத்திற்கு போகிற அந்த ஆன்மாவை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடன். ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்தார். அந்த உயிரை அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். இந்த ஆன்மாவுக்கு தான் இந்த பரலோகம், நரகம் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அது அங்கே போகிறதுக்கு இங்கே நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை நாம் எப்படி எடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். நாம் எவைகளை கற்றுக்கொள்கிறோமோ
அவைகளாகவே நம்முடைய வாழ்வு அமையப் போகிறது. பிற்காலத்தில் அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஆன்மாவை எந்த அடிப்படையிலே நாம் பழக்க வைத்திருக்கிறோம், எவைகளை அந்த ஆன்மாவுக்கு நாம் சொல்லி, எந்த அடிப்படைகளை நாம் சொல்லி அதை நாம் பயிற்றுவித்திருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி பின்னாளிலே நமக்கு முன்பாக வரும். ஆகவே அந்த சூழ்நிலையில் நாம் எதை செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அதற்குரிய பயிற்சி கூடமாக தான் இந்த பூமி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தோடு நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். ஆனால் இந்த சரீரம் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க போவதில்லை. நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் பின்னாளிலே நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவாக நாம் நம்மை பயிற்றுவிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆயத்தங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது போல, கைகளிலே சுத்தத்தோடு, இருதயத்தில் மாசில்லாமல், ஆன்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், கபடாய ஆணையிடாமல் நாம் நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ஆன்மா கடைசி வரையிலும் உயிரோடு இருக்கும், உணர்வோடு இருக்க போகிறது. அந்த உணர்வோடு இருக்க போகிற ஆன்மாவை நாம் இந்த உடலோடு இருக்கிற சூழ்நிலையில் நாம் அதை பயன்படுத்தி, பக்குவப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த அடிப்படை உள்ளவர்கள்தான் அவருடைய பர்வதத்தில் ஏற முடியும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இதை நாம் மனதிலே கொண்டு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆயத்தமாக, நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம் சொற்பம் காலமாக இருக்கலாம். உண்மையில் ஆரம்பத்தில் ஆதாம் வாழ்ந்த காலங்கள், அல்லது நோவா வாழ்ந்த காலங்கள், அல்லது ஏனோக்கு வாழ்ந்த காலங்கள், மெத்துசலாம் வாழ்ந்த காலங்கள் என்ற பட்டியல் ஆதி ஆகமத்தில் வெளிப்பாடு இருக்கிறது. அவர்களெல்லாம் 1000 தொட முயற்சித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதாமினுடைய பாவம் 1000 வாழ்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விலகி 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 கடைசியில் இன்றைக்கு நம்முடைய ஆயுசின் காலம் இன்றைக்கு 80, 60, 50, 40, 30 என்று குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாங்கள் யோசித்து பார்ப்பதுண்டு. அதாவது எல்லா வீடியோக்களிலும் எல்லா ஊடகங்களிலும் ஒரு செய்தி ஒன்று வரும், அல்லது பத்திரிகையில் கூட ஒரு செய்தி வரும். ஏராளமான மக்கள் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு உதவி கேட்கிற ஒரு சூழ்நிலைகள். அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற, அல்லது நாம் அதற்கு செய்ய வேண்டியது என்னது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஆனால் அதை நாம் உணராமல் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களாம், நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம், இவ்வளவு பாடுகள் இருக்கிறோம், இவ்வளவு வியாதியில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்களே தவிர, இந்த வியாதியினுடைய சூழ்நிலை என்ன, இந்த வாதையினுடைய சூழ்நிலை என்ன, ஏன் இது நமக்கு வந்தது, இதிலிருந்து விடுபடுவது எப்படி, இதை விடுவிப்பவர் யார் என்ற தேடல் மக்களிடத்தில் இல்லை. யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்களா என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. நல்லதுதான், அந்த தேடல் இருக்க வேண்டியதான். ஆனால் முதலாவது தேட வேண்டியது ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அறிந்தவர்கள் இந்த சூழ்நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்புங்க. அவர்கள் முதலாவது தேட வேண்டியது தேவனை. ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார், நம்மை படைத்தவர் ஆண்டவர், வானத்தையும் பூமியையும். அதெல்லாம் இங்கே
முதலாவது 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகவேதான் அப்படித்தான் அந்த வசனங்கள் ஆரம்பிக்கிறது. எப்படி என்றால், பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருடையவர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையால் உருவானவர்கள். ஆகவே நாம் அவருடைய சொந்தங்கள். எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும், அனைவரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள். இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் நமக்கு வர வேண்டும். இந்த புரிதல் நமக்கு முதலாவது வந்தால்தான் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்க முடியும். அதனால தான் 2வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ படைப்பை குறித்த செய்தி இங்கே இருக்கிறது. படைத்தவர் ஆண்டவர். அப்படி படைத்தவர் ஆண்டவர். அப்படி இருக்கையில் இன்றைக்கு நாம் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் வேதனைகளோடு இருக்கிறோம், பாடுகளோடு இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தை நமக்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லாரும் எங்களுக்கு யாராவது உதவி செய்யுங்க, எனக்கு உதவி கேட்பது நல்லது. உதவி அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் உதவி செய்கிறார்கள். பார்ப்பவர்கள் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவே இல்லை. எல்லாரும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்திகள் எல்லாம் பரப்புவது நல்லது. இதன் மூலமாக யாருடைய உள்ளம் ஏவப்படுகிறதோ அவர்கள் உதவி செய்வார்கள். இதெல்லாம் தவறே இல்லை. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நான் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கான எத்தனங்களை நாம் எடுக்க வேண்டும். ஆனால் அவைகளையெல்லாம் நாம் செய்யாம வெறுமனே என்னுடைய சுகத்தையும், வெறுமனே என்னுடைய வளர்ச்சியையும், வெறுமனே என்னுடைய முன்னேற்றங்களை குறித்து மாத்திரம் நான் நினைத்து கொண்டிருப்பேன். ஆனால் அது முழுமையான வளர்ச்சியாக இருக்காது என்பதில் நாம் ஒரு தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நம்மளால் இயன்ற முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியமே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான். ஆகவே அதற்கு இயன்ற மட்டும் நாம் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 4 காரியங்களிலே நாம் கவனமாக இருப்போம். கைகளில் சுத்தம் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். 2வது, இருதயம் மாசில்லாமல் இருக்கிறதா, பரிசுத்தமாக இருக்கிறதா, உண்மையாக இருக்கிறதா, வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல், கபடாய் ஆணையிடாமல் நாம் நேர்மையாய், உண்மையாய், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் அவர் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் நாம் பெற முடியும். அப்ப நமக்கு நீதி நடக்கும், நமக்கு நியாயமான காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்ற இந்த நிச்சயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஒருவேளை வியாதியினோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கலக்கத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைங்க. ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஆண்டவர் உங்கள் தேவைகளை தருவான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் ஆண்டவரை குறித்த சிந்தை எனக்கு வர வேண்டும். ஆண்டவர் என்னை உருவாக்கினார் என்ற அந்த பயம் எனக்கு வர வேண்டும். என்னை நான் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் ஏற்ப நாம்
நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய வழியில நடப்பதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு சத்தியம் தெரியாது, எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பூமியும், ஆகவே தான் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லலாம். ஒருவேளை இப்படி நாம் யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு சில சலசலப்பு வரும்போது உடனே பெற்றவர்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பிள்ளைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் நீங்கள் எங்கள் பெற்றோரே கிடையாது என்று ஒருவேளை சொல்லலாம். ஆனால் அதை மாற்ற முடியுமா? ஒருவராலும் மாற்ற முடியாது. அவர்தான் அவர்களை பெற்றவர்கள், அவர்கள்தான் அவர்களுடைய பிள்ளைகள். இதை ஒரு காலம் மாற்றவே முடியாது. அதே போலதான் ஆண்டவரை நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையில் நாம் அவருடையவர்கள். அவர்தான் நம்மை போஷிக்கிறார், அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே அந்த உணர்வு எனக்கு முதலாவது வந்தாக வேண்டும். இந்த உணர்வு எனக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நான் ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு வெற்றியாக மாறும். நான் அவரை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆகவே தான் சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தில் நமக்கு சத்திய போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை அறிந்து கொள்ள நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்படி நாம் பிரயாசம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நமக்குரிய நியாயம், நமக்குரிய நீதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவரவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஏற்ற வேளையில் நாம் பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவருக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை நாம் சற்று நேரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளங்கும் தேவனே ஸ்தோத்திரம். தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். ஆதி முதலாய் வீற்றிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாய் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாகிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் மாறாதவரே, கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கு தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவமாகவே ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய ராஜாவே, ராஜாதி ராஜாவே, மகிமையின் ராஜாவே, மகத்துவமான ராஜாவே, மகாராஜாவே, பரிசுத்தவான் ராஜாவே, சாலமேன் ராஜாவே, நீதியின் ராஜாவே, நிர்மல ராஜாவே, நித்திய ராஜாவே, அழிவில்லாத ராஜாவே, தரிசனமுள்ள ராஜாவே, யூதருடைய ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, யாக்கோபின் ராஜாவே, யெஷூரின் ராஜாவே, சீயோன் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே, ஜெய கம்பீரமுள்ள ராஜாவே, ராஜாக்களுக்கு ஆண்டவரே, ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமி அனைத்திற்கும் ராஜாவே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே, சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான காரணரே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுக்களின் ஆவி அடக்குபவரே ஸ்தோத்திரம். பிரபுக்களின் மாயாக்குவரே ஸ்தோத்திரம். சதா காலங்கள் ராஜாவாய் இருக்கிறவரே, என் ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே, உடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லுமாகவே ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. பரிசுத்தரே, மகா பரிசுத்தமுள்ளவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே, பரிசுத்த பிள்ளையே, நித்தியவாசியான பரிசுத்தரே, நான் பரிசுத்தர் என்பவரே, நானும் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்பவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, தூயாதி தூயவரே, யெகோவா என்பது நாம சங்கீர்த்தனம். யெகோவா தேவனே ஸ்தோத்திரம். யெகோவா இரே, யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். யெகோவா நிசி ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன், யெகோவா ரோஹி ஸ்தோத்திரம். யெகோவா இட்கேனு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோ ஸ்தோத்திரம். யெகோவா மிகாத்தி ஸ்தோத்திரம். யெகோவா ருபேகா ஸ்தோத்திரம். யெகோவா விசேலோ ஸ்தோத்திரம். யெகோவா எலோகா ஸ்தோத்திரம். யெகோவா எலோகா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இரவு வேளை உம்முடைய பாதத்தில் வரவும், நினைக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், மகிமைப்படுத்தவும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்லதொரு வார்த்தையை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, யாருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று கேட்கின்ற பொழுது கையிலே சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருப்பவனே, அவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தரால் அவனுடைய நீதி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்ற அந்த நல்ல வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாக கேட்டு அறிந்து கொண்டோம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவ எண்ணங்கள், பாவ சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டவர்களாக, நாங்கள் மாறுபாடான சிந்தை உள்ளவர்களாக அல்லாமல் உண்மையும் உத்தமமாய் நடக்கிற சந்ததியாராய் நாங்கள் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்யும், கற்றுக் கொடுங்க. நேர்மையை ஆண்டவரே வெளிப்படுத்துங்க. நேர்மையாய் நடக்க, உண்மையாய் நடக்க, உத்தமமாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒவ்வொரு செய்கையின் மூலமாக, ஒவ்வொரு நடக்கையின் மூலமாக எங்களுடைய இந்த செயல்கள் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கைகளிலே சுத்தமாய் ஆண்டவரே, இருதயத்தில் மாசில்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே எங்களுக்கு உருவாக்கி தருவீராக. அப்பா, எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகள், எல்லா தடைகள், எல்லா நாசங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டரித்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை நினைத்தருள்வீராக. இதோ ஆண்டவரை, ஏராளமான மக்கள் அப்பா, நாங்கள் அடிக்கடி இந்த பத்திரிகை வாயிலாக, செய்தி வாயிலாக, இன்னும் நேரடியாக பலரை நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான மக்கள் உபத்திரவத்திலும், கஷ்டத்திலும், பாடுகளிலும், மரண அவஸ்தையிலும், வியாதியிலும் என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகளோடு மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களை நினைத்தருளும், அவர்களை விடுவியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வல்லக்கரம் அவர்களை தாங்கவும், அவர்களுக்குரிய தேவைகளை நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுமப்பாம். எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நிச்சயமாக எங்கள் சூழ்நிலைகள் மாறும், எங்களுடைய போராட்டங்கள் மாறும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களை தொடுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாடுகிறவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். எல்லாருக்கும் உடைய கிருபையை தாரும். ஆனால் நாங்கள் யாவரும் உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள், உம்முடைய சட்டையின் நிழலிலே பாதுகாக்கப்படுகிறவர்கள். எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. ஒத்தாசையின்றி, ஆதரவின்றி நாங்கள் அல்லல்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மனநிலையோடு
ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் மருத்துவத்தை பெறக்கூட முடியாத சூழ்நிலையிலும் ஏராளமானவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தெருக்களிலே ஏராளமான மக்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவற்ற நிலையில் தேவரீரவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தவர்களை ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்ல கரம் எங்களை தொடுவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை விடுவிப்பீராக, எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கி தாவரித்து வழி நடத்துவாராக. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருக்குள் இருங்கள், ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் முதலாவது உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்க, அவரை நம்புங்கள். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏராளமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், சுகித்திருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள் என்பதில் ஒரு எல்லளவும் சந்தேகமில்லை பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேளையில் உங்களை முழுமையாக கர்த்தருக்கு முதலாவது ஒப்பு கொடுங்க. அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.